இந்த 6 வருடங்கள் என்ன செய்ய போகிறேன் எங்களுக்கு தெரியவில்லை. மீண்டும் அவருக்கு பலத்த பாராட்டுகள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வின் கதாநாயகன் உருவெடுக்கும் நேரம். 2ஆம் ஆண்டு பதவியேற்பு விழாவுக்கு இவர்தான் ஏற்பாட்டுக்குழு தலைவர், சிம்மக்குழுவின் சொந்தக்காரர், எங்களுக்கெல்லாம் மிகவும் நெருக்கமானவர். அவர்தான் வேறு யாரும் அல்ல, திரு முரளி அவர்கள். என்னை ஈன்றெடுத்த பெற்றோருக்கும் தமிழறிவு பற்றிய தமிழ் ஆசிரியர்களுக்கும் வேலையை நன்றி புலப்படுத்திக் கொள்கின்றேன். Thank you, Toastmasters of the day, Mr. Velayatha. A very good day and good evening to guests of honor. President of JB Tamil Toastmasters Club, Ms. Suganti. Immediate past President, Mr. Chandran CC. Area 4 Governor, Mr. T. B. Nguyen CC. Area 2 Governor, Mr. J. Karnan ACS. Divisional A Governor, Mr. Ong Hong Siong CC. District 51 Tamil Club Coordinator, Madam M.K. Valli, DTM. District 51 Tamil Club Advisor, Mr. N.J. Singer, DPM. Mr. Yo Chaitam, DTM. Mr. Hari Krishna, DTM, our guest from Singapore. Mr. Krishna and Mr. Sanmugam from Johor Indian Chamber Association. Dear friends from Kuala Lumpur, dear friends and well-wishers, welcome to JB Tamil Toastmasters installation ceremony. Here I would like to convey my appreciation for your support. Please allow me to deliver my speech in Tamil. இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு வருகை புரிந்துள்ள சிறப்பு பிரமுகர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முத்தானை மாலை வணக்கங்கள் உரித்தாக்குக. எங்களது தமிழ் ஜோர்பாரு சொல்லிந்த மன்றம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திரு ஜே கண்ணன் மற்றும் ஜோர்பாரு இந்திய வர்த்தக சங்கத்தின் ஒத்துழைப்போடு தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த எங்களுடைய மன்றத்தை வழிநடத்திய முன்னாள் தலைவர் திரு சந்திரன் அவர்கள் எங்களுடைய மன்றத்தை டிஸ்டிங்கிஷ் கிளப் என்ற அங்கீகார நிலையை அடைய வைத்துள்ளார். அதற்கு வெளியில் அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது. இன்று முதல் முறையாக எங்களுடைய மன்றத்தை ஒரு பெண்மணி குமாரி சுகந்தி அவர்கள் தலைமையில் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது கூறுவதை நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். கடந்த ஆண்டு பதவியேற்பு விழா இதே தங்குமிடத்தில் நடைபெற்றதாக நான் கேள்விப்பட்டேன். ஏனென்றால் அப்போது நான் இந்த மன்றத்தில் உறுப்பினராகவில்லை, இந்த மன்றத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இன்று இந்த நிகழ்வின் ஏற்பாட்டு கொள்ளுகின்ற முறையில் என்னுடைய சக செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பான ஒரு ஏற்பாடுகள் செய்துள்ளார்கள் என்று கூறினால் அது சிறிதும் ஐயமில்லை. எனவே இவ்வேளையில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நமது நட்பு நாடாகிய சிங்கப்பூரில் இருந்து நமது நண்பர்கள் திரு ஹரிகிருஷ்ணன் தலைமையில் வந்துள்ளனர். இதன் வழி நமது உறவு பாடல் மேலும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். வந்தமைக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். கடந்த ஆண்டு திரு சிங்கம் தனிமையாக வந்தார். இன்று தன் சகாக்களுடன் வந்தது இன்னும் இந்த நிகழ்வுக்கு மெருகூட்டியுள்ளது. அவர்களுக்கும் நமது பாராட்டுக்கள். நான் இந்த தமிழ் சொல்லிய மன்றத்திற்கு வந்த பின் பல மாற்றங்கள் என்னுள்ளே கண்டுள்ளேன். அவை பிழையற்ற தமிழ் பேச்சு, தன்னம்பிக்கை, படைக்கும் ஆற்றல்,
தலைமைத்துவம் போன்றவற்றில் மேன்மை அடைந்துள்ளேன். ஏனென்றால் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு 20 பேருக்கு முன் நான் பேசும்போது என்னுடைய கால் தள்ளாடும். ஆனால் சமீபத்தில் ஒரு 2000-3000 பேர்களுக்கு முன்னே நான் வெற்றிகரமாக என்னுடைய படைப்பை படைத்து பல பாராட்டுகளை பெற்றுள்ளேன் என்றால் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளவர்கள் என்னை இந்த மன்றத்துக்கு அறிமுகப்படுத்தி வைத்த திரு பாஸ்கரன், என்னை சிறப்பாக வழிநடத்தி சென்ற திரு கண்ணன் அவர்கள், திரு சந்திரன், சுகந்தி, திரு கிருபர் மற்றும் வேலாயுதம் மதியாளர்கள் போன்றவர்கள். இவர்களுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் பெற்ற இந்த அனுபவம் நீங்களே பெற வேண்டும் என்பதே என்னுடைய ஆவா. எனவே இன்று முதன்முறையாக வந்துள்ள பார்வையாளர்கள் அனைவரும் நீங்களும் எங்களுடைய ஜோபார் தமிழ் சொல்வேந்த மன்றத்தில் வந்து ஒன்று சேர்வீர்கள் என்று நம்புகின்றேன். வாழ்வது ஒரு முறை, வாழட்டும் நம் தலைமுறை, நம் தமிழ். இறுதியாக புரட்சிக் கலைஞர் பாரதிதாசனுடைய கவிதையுடன் என் உரையை முடிக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.